இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஓட்டில் இந்த வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு வீடியோ போகிறாங்க. அந்த வெப் சீரிஸ் என்னன்னா விச்சர் சீசன் 4. டோட்டலாக எப்பயும் போல் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஆக்ஷன், அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஃபேண்டசி சீரிஸ். கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த சீரிஸ்க்காக வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான கேட்டிங்கன்னா ஏதோ ஒருத்தனை தான் சொல்லுவேன். ஆல்ரெடி என்ட்ரி கேபிள் இருக்கும்போது இந்த சீரிஸ் கொஞ்சம் டெல்லாக தான் மூவ் ஆச்சு. இப்போ அவரை எடுத்துகிட்டு லியம் ஹெம்ஸ்வொர்த்னு ஒருத்தர் பிக்சர் கேரக்டரில் நடிக்க விட்டுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவரும் தான் ஃபுல் போட்டு ஆக்ட் பண்ணுறாரு. பட் என்ன பிரச்சனைனா ஸ்டோரி கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது. அண்டு ஏதோ விச்சர் சீசனை புதுசாக பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, ஏதோ ஒன்று கான்செப்ட்னா விச்சரை போட்டு பொழந்ததுக்கு அப்புறம் சிரி எங்கே தப்பிச்சு போயிடுறாங்க. சிரியை தேடி நம்ம விச்சர் போறாரு. அண்ட் சிரி வேற இடத்துல விச்சரோட எரிஃபருக்கு தன்னாலையுமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு கும்பலோட தன்னோட வாழ்க்கையை தொடங்குறான். இன்னொரு பக்கம் எனிஃபரும் சிரியை தேடுறான். அது மட்டும் இல்லாமல் தன் மாஸ்டர் டெசியாக்காக பழிவாங்க வில்கஃபோர்ட்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். அண்ட் எமீர் தங்கிட்ட தான் சிரியறதா சொல்லிட்டு எல்லா ராஜ்யத்துக்கும் அது தகவலை சொல்கிறான். ஸோ சிரியை தேடி போன விச்சர் என்னென்ன ப்ராப்ளம்லாம் அவன் பயணத்தில் எதிர்கொள்கிறான். அண்ட் சிரி திருப்பியும் குடும்பத்தோடு சேர்ந்தாலும் இல்லையா, எனிஃபருக்கு வில்கஃபோர்ட்ஸால என்னெல்லாம் பிரச்சனை வருது, அதை எப்படி எனிஃபர் எதிர்கொள்றான். அண்ட் எமீர் உண்மையான சிரியை கண்டுபிடிச்சானா இல்லையா, இதெல்லாம் பற்றி சொல்கிறதா கான்செப்ட். என்னதான் கேரக்டர் மாற்றினாலும் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசி சீரீஸாக இருக்கிறதுனால பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸ் பார்க்குறதுலாம் இருக்குது, மறக்காம போய் பார்த்துருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கெரால்ட் வாழ்க்கை முழுக்க மனிதர்கள் கூடயும் மிருகங்கள் கூடயும் சண்டை போட்டிருக்கு.